குட் மார்னிங் எல்லாருக்கும். எக்ஸாம் சென்டர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, குரூப்பில் உங்களுக்கு வந்துட்டு டோட்டோட லிங்க் அனுப்பியிருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே டேரெக்டாக போகும். உங்களுக்கு வந்துட்டு இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, அது வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி வந்து கேட்கும். அந்த இமெயில் ஐடி ஒன் டைம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் மறுபடியும் வந்துட்டு கரெக்டான செக் பண்ணுறதுக்காக இன்னொரு டைம் அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க கீழே. அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? கரெக்டாக வந்துட்டு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுத்தீங்க, நான் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அட்டுன்னு போட்டுட்டு நான் உங்களோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் கொடுத்து நான் போட சொல்லியிருந்தேனே, அந்த பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்குது தானே எல்லாருக்கும்? அதாவது ஓனா நீங்கள் அப்ளை பண்ணவங்க என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க, இப்போ நான் அப்ளை பண்ணி கொடுத்தவங்க என்ன பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறது கரெக்டாக வந்து போடுங்க. ஓகேங்களா? இது பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. லாகின் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபெசிலேஷன் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நம்ம போய் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபெசிலேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து கீழே இறக்கி விட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே, ஓகேங்களா, மேலே அப்டேட் எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் நம்ம போய் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எது பக்கத்தில் இருக்கோ, நியர்பையில் எது இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து எது பக்கமாக இருக்கோ, ஃபஸ்ட்டு சென்டர் கொடுத்தீங்களே, அதுக்கு அடுத்து எது பக்கமாக இருக்கோ அடுத்து இன்னொரு சென்டர் கொடுங்க. அது மாதிரி வந்துட்டு 3 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறதே மேக்ஸிமம் நமக்கு வந்து கிடைச்சிரும். அதாவது 99% நமக்கு அதுவே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு 2மே சரியாக கொடுங்க. தேர்ட் ஒன் கூட இப்போ சில பேருக்கு இவ்வளோ குறிப்பிட்ட இது தானே இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு எந்த சென்டர் வந்து நியர்பையில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டாக கொடுங்க. அதுக்கு அடுத்து எது நியர்பையில் இருக்கோ அது செகண்டாக கொடுங்க. அடுத்து தேர்டு வந்து அதுக்கு அடுத்து எது இருக்கோ அப்படி கொடுங்க. ஓகேங்களா? சென்டர் சூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சென்டர் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு, இதுதான் சென்டர். இதை தவிர்த்து நமக்கு வந்து சென்டர் வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இதான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர். நான் இதோட பிடிஎஃப்பும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட கோடு, சென்டர் கோடு நம்பரோ இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நம்பரோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப அதில் இருந்தால் தான், ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுல இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். இல்லைனா வந்துட்டு அந்த சென்டர் இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் எது நியர்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ அந்த சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு திரும்பி வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் மறுபடியும் வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷனும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்க்கு இதான் கொடுக்கணுமா, செகண்ட் இதான் கொடுக்கணுமா, தேர்ட் வந்து இதான் கொடுக்கணுமா, 3மே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதில் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதில் சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது பாருங்கள். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த சென்டர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேவ்டு அப்படின்னு காட்டும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? சேவ்டுன்னு காட்டிடுச்சா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் சேவ் செலெக்ஷன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பேக் டு என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண சென்டர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துட்டு அப்படின்னா இதோட அவ்வளோதான். ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இன்னைக்குள்ளே எல்லாருமே எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.